ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் பூட்ஸ்டாப்பில் இருக்க நேம் யூட்டிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இது யூஸ் பண்ணி நம்ம மெனூஸை வந்து ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டைல், அலைன்மெண்ட், இன்ட்ராக்டிவிட்டி எல்லாமே வந்துட்டு ஈஸியாக ரெஸ்பான்சிவாக செட் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் இருக்கிற ப்ரீடிஃபைன் கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் மெனூஸை வந்துட்டு டேப்யூல் ஆர் பில் ஷேப்பில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நேவ் கிளாஸஸை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிள் ஒரு காம்ப்ளெக்ஸ் நேவிகேஷன்ஸ் பாரை வந்துட்டு ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பூட்ஸ்டாப் சிடிஎன் லிங்கை வந்து ஹெட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நேவிகேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம டிவ் கண்டெய்னர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிவ் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இந்த கிளாஸ் அட்ரிபியூட்க்கு கண்டெய்னர்னு சொல்லி கிளாஸ் நேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்ஜின் டாப்லேருந்து ஒரு 5 பிக்சல் இறக்கிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு வார்னிங்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த டிவ் கண்டெய்னருக்குள்ள தான் வந்துட்டு நம்ம நேவிகேஷன்ஸை செட் பண்ண போகிறோம். நேவிகேஷன் ஐட்டம்ஸ் செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர்ட் லிஸ்ட் இல்லைனா அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட் இங்கே வந்து நான் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்குள்ளே நம்மளோட நேவிகேஷன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு லிங்காக வேணுங்கிறதுனால ஸோ இந்த லிஸ்ட்குள்ளே ஆங்கர் டேக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்துக்கும் வந்துட்டு கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூஎல் ஸோ இதான் வந்துட்டு மெயின் யூஎலாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு நேவுங்கிற கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டு இன்னும் 2-3 லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு ஐட்டம்ஸ் இதுக்குள்ளே நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு மெயின் நேம். இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஐட்டமும் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த நேவ் அப்படிங்கிற லிங்க்கு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணலாம். ஓகே, ஸோ நேவ் அப்படிங்கிற டேகு கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு நான் நேவ் ஹைஃபன் ஐட்டம். ஓகே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐட்டம். ஓகேவா? நான் சேவ் பண்ணுறேன். இந்த ஆங்கர் டேக்கில் வந்துட்டு நமக்கு என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகணுமோ அந்த வேல்யூவை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ நான் நேவ் 1ன்னு கொடுக்குறேன். ஓகே, நேவ் 1ன்னு கொடுத்துட்டு இது வந்து நமக்கு லிங்காக வேணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு நேவ் ஹைஃபன் லிங்க்குங்கிற கிளாஸ் நேம் வந்துட்டு இந்த இடத்துல செட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு நேவ் 1ங்கிறது ஐட்டம் வந்துட்டு செட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த லிஸ்ட்டையே வந்துட்டு ஒரு 2-3 காப்பீஸ் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ஒரு 4 காப்பீஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் நேவிகேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம நேம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நேவிகேஷன்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஐட்டம்ஸ் வந்துட்டு லெஃப்ட் அலைன், ரைட் அலைன் இல்லை சென்டரு அந்த மாதிரி வந்துட்டு அந்த அலைன்மெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மெயின் நேவ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட்ங்கிற நேம் கொடுக்குறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு சென்டரில் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஐட்டம்ஸ் எனக்கு இண்டில் வேணும்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் இன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு எனக்கு இண்டில் வந்துடும். ஓகேவா? சப்போஸ் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு வெர்டிக்கல் ஃபார்மில் வேணும், அதாவது லைன் பை லைன் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஃப்ளெக்ஸ் ஹைஃபன் காலம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு லைன் பை லைன் வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், எல்லா ஐட்டம்ஸும் வந்துட்டு எனக்கு லைன் பை லைன் வந்துட்டு செட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த நேவிகேஷன்ஸில் எல்லாமே வந்துட்டு காமனாக ஒரே மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எந்த நேவ் பார் வந்துட்டு எனக்கு ஆக்டிவில் இருக்குது, எந்த டேப் வந்துட்டு எனக்கு ஆக்டிவில் இருக்குதுன்னு தெரியணும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நேவ் பார் தான் வந்துட்டு ஆக்டிவில் இருக்கணும். ஓகே, ஸோ எனக்கு இந்த ஐட்டம் மட்டும் ஆக்டிவில் இருக்கணும். ஸோ அந்த ஐட்டம்க்கு மட்டும் கிளாஸ் நேம் வந்துட்டு ஆக்டிவ்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நேவ் லிங்க்குக்கு மட்டும் ஆக்டிவ்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஓகே, இந்த டிஃப்ரென்ஸை நம்ம விசிபிளாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம நேவ் டேப் அப்படி இல்லைனா நேவ் பில் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்துட்டு மெயின் டேக்ல செட் பண்ணோம். ஓகே, ஸோ நான் இடத்துல நேவ் ஹைஃபன் டேப்ஸ்ன்னு செட் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு அந்த ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து நேவ் பார் ஒன் வந்துட்டு எனக்கு ஆக்டிவில் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல நேவ் 1 ஆக்டிவ்னு காட்டுது. சப்போஸ் இந்த நான் ஆக்டிவை தூக்கிட்டு தேர்ட் நேவில் போடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன். இங்கே பாருங்கள், எனக்கு இது ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த இதில் வந்துட்டு நம்ம ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுறோமோ அந்த கிளாஸ் நேம் வந்துட்டு நமக்கு ஆக்டிவில் இருக்கும். ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல நேவ் டேபுக்கு பதிலாக நேவ் பில்ஸுங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு வந்து பில் ஷேப்பில் ப்ளூ கலரில் எனக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு நேவ் டேப் அண்ட் நேவ் பில். இது யூஸ் பண்ணி நம்ம ஆக்டிவேஷன் பாரை வந்துட்டு நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த நேவ் ஐட்டம்ஸ் வந்துட்டு எனக்கு இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே,
எனக்கு இருக்கிறது 4 ஐட்டம்ஸ் தான். எனக்கு இந்த ஃபுல் பேஜுமே கவர் பண்ணிரு அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ற கிளாஸ் நேம் வந்துட்டு nav-justified. ஓகே. கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க 4 ஐட்டம்ஸு. ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ள வந்துட்டு அதுக்கேத்த மாரி அந்த ஸ்பேஸ வந்து அது ஆக்குபை பண்ணிக்கிச்சு. ஓகேவா? அதுக்கேத்த மாரி அலைன்மென்ட் செட் ஆயிட்டு, ஸ்பேஸிங்கும் எல்லாமே செட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு nav-justified. ஓகே. ஸோ இப்போ இந்த நேம் 2 ஐட்டம்க்குள்ள வந்துட்டு நான் ட்ராப் டவுன் லிஸ்ட் ஒன்று ஆட் பண்ணணும். ட்ராப் டவுன் லிஸ்ட்னா இப்போ நான் கிளிக் பண்ணோம்னா இதுக்குள்ள வந்துட்டு எனக்கு 3, 4 ஐட்டம்ஸ் வந்துட்டு எனக்கு ஷோ பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் அது நேம் 2ல வந்து நான் ஆட் பண்ண போறேன். ஓகே. ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு இந்த லிஸ்ட் நேம் 2 இருக்குல்ல, இந்த லிஸ்ட்குள்ளேயே நான் ஒரு யூஎல் லிஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு மெயின் லிஸ்ட்டு. செகண்ட் லிஸ்ட்டு. இப்போ இதில் நம்ம 4 லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த 4 லிஸ்ட்டில் செகண்ட் லிஸ்ட்டை மட்டும் நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகே. செகண்ட் லிஸ்ட்டுக்குள்ள ஒரு யூஎல் லிஸ்ட் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த மெயின் லிஸ்ட் இருக்குல்ல, இந்த லிஸ்ட்டை வந்துட்டு நான் ட்ராப் டவுனாக சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ இந்த லிஸ்ட்டுக்கு நான் கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணுறேன். ட்ராப் டவுனுன்னு கிளாஸ் நேம் செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த லிஸ்ட் நேம் 2 வந்துட்டு எனக்கு ட்ராப் டவுனாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த நேம் 2க்கு பக்கத்தில் எனக்கு ஒரு ட்ராப் டவுன் ஐகான் வந்துட்டு எனக்கு வரணும். ஸோ அதுக்கு நான் நேம் லிங்க் இருக்குல்ல, இதில் வந்துட்டு நான் ட்ராப் டவுன் ஐகான் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ட்ராப் டவுன் -toggleங்கிற கிளாஸ் நேம் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ ட்ராப் டவுன் -toggleங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு ட்ராப் டவுன் ஐகான் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஐகானை கிளிக் பண்ணோம்னா எனக்குள்ளே வந்து ஒரு 3 லிஸ்ட் வந்து கிரியேட் ஆகணும். ஓகே. ஸோ அப்போ நான் இந்த யூஎல்குள்ளே வந்துட்டு ஒரு 3 லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் லிஸ்ட்டுக்குள்ளே ஆங்கர் டேப்குள்ளே செட் பண்ண போகிறேன். ஸோ என்ன நேம் வேணுமோ அந்த நேம்ஸை வந்து இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு லிஸ்ட் 1 அப்படிங்கிற நேம் வந்துட்டு இதில் வேணும். ஓகே. ஸோ இந்த மெயின் யூஎல் இருக்குல்ல, இது வந்துட்டு நேம் ஐட்டம்னு செட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்துட்டு ட்ராப் டவுன் மெயின் மெனு. ஓகே. ஸோ அதுக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு நான் ட்ராப் டவுன் -மெனுன்னு செட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் மெனு. இந்த கிளிக் பண்ணோம்னா எனக்கு உள்ளே வந்துட்டு எத்தனை லிஸ்ட் இருக்கோ அத்தனை லிஸ்ட் வந்துட்டு எனக்கு ஷோ ஆகணும். ஸோ உள்ளே இருக்கிற ஒரு ஐட்டமும் வந்துட்டு நேவ்ஸோட லிஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ட்ராப் டவுன் மெனு இதை செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆங்கர் டேக்ல வந்துட்டு நான் கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ட்ராப் டவுன் லிங்காக வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அதுக்கு நான் கிளாஸ் ட்ராப் டவுன் ஐட்டம் நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு கிளிக் பண்ணால் எனக்கு எந்த ஒரு ஐட்டம்ஸுமே வந்துட்டு எனக்கு விசிபிள் ஆகலை. ஓகே. ஸோ இந்த கிளிக்கபிள் ஆப்ஷன் எனேபிள் பண்ணோன்னா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் சிடிஎன் லிங்க் வந்து நீங்கள் ஹெட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அதை எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு அப்பயே வந்துட்டு எனக்கு விசிபிளாக இல்லை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மெயின் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த லிஸ்ட்லேயே வந்துட்டு இது வந்துட்டு ட்ராப் டவுன் பண்ண போகுது அப்படிங்கிற ஆக்ஷனை வந்துட்டு இதில் நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம data-bs-toggleங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிவிட்டு இது வந்துட்டு எனக்கு ட்ராப் டவுனாக ஆக்ட் ஆகணும்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வேல்யூவில் நான் ட்ராப் டவுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு உள்ளே வந்து லிஸ்ட் 1 வியூ ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டே வந்துட்டு நான் ஒரு 3, 4 லிஸ்ட் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு 4 லிஸ்ட் வந்துட்டு வியூ ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டை வந்துட்டு ட்ராப் டவுன் மெனுவை ஈஸியாக வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ட்ராப் டவுன் ஜஸ்ட் நம்ம மெயின் லிஸ்ட்டில் ட்ராப் டவுன் ஆட் பண்ணிவிட்டு அந்த ட்ராப் டவுன் டாகிள் பட்டன் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ட்ராப் டவுனை ட்ரிகர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு 1 by 1 லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ எல்லாத்துக்கும் காமனாக வந்துட்டு மெயினாக ட்ராப் டவுன் மெனுங்கிற ஐட்டம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பூட்ஸ்ட்ராப்பில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டேபும் கிளிக் பண்ணோம்னா அந்த டேபுக்குள்ளே வந்துட்டு எனக்கு அந்த டேப் வந்து ஆக்டிவேட் ஆகணும். ஸோ நம்ம நேம் 2 கிளிக் பண்ணோம்னா எனக்கு இந்த ப்ளூ வந்துட்டு நேம் 2ல வரணும். ஸோ நேம் 3 கிளிக் பண்ணோம்னா இந்த கர்சர் வந்துட்டு எனக்கு நேம் 3ல வந்துட்டு ஆக்டிவ்ல வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம மெயின் நேவ் செட் பண்ணியிருக்கோம்ல நேவ் பார், அந்த மெயின் நேவில் நான் ஒரு அட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ரோல்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நான் டேப் லிஸ்ட் அப்படிங்கிற நேம் ஆட் பண்ணுறேன். ஓகே. இந்த இடத்துல வந்துட்டு நான் நேவ் பில்ஸும் வச்சுக்கலாம், நேவ் டேப்ஸும் வச்சுக்கலாம். ஓகே. இப்போதைக்கு நேவ் பில்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரோல் வந்துட்டு டேப் லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். ஓகே. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஐட்டம்ஸும் வந்துட்டு எனக்கு டேப் மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லணும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஒவ்வொரு லிஸ்ட்லேயும் வந்துட்டு நான் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கர் டேகுக்குள்ளே நான் data-bs-toggle ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இது ட்ராப் டவுனாக ஆக்ட் ஆகணும்னு நம்ம சொல்லிட்டோம்ல, இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு கிளிக் பண்ணால் ஒரு டேபும் எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ இது வந்துட்டு டேப் மாதிரி ஆக்ட் ஆகணும்னு நான் சொல்லிட்டேன்.
டேட்டா ஹைஃபன் பிஎஸ் இது டேப் மாதிரி ஆக்ட் ஆகணுங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதே நேமை வந்துட்டு எல்லா கிளாஸுக்கும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற லிஸ்ட்டுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் வந்துட்டு இது வந்துட்டு டேப்ஸாக ஆக்ட் ஆகணும்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு டேபும் வந்துட்டு கிளிக் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே கிளிக் பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம டேப் வந்து டாகிள் பண்ணோம்னா அந்த டேப் வந்துட்டு எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ ஜஸ்ட் நம்ம டேட்டா பிஎஸ் டாகிளில் டேபுங்கிற கிளாஸ் நேம் வேல்யூ கொடுத்ததுனால நமக்கு அந்த சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி ட்ராப் டவுன்னு கொடுத்ததுனால அது ட்ராப் டவுனாக ட்ரிகர் ஆகிட்டு வருது. அந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல டேபுன்னு கொடுத்ததுனால ஒவ்வொரு டேபும் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேபை கிளிக் பண்ணோம்னா எனக்கு ஒரு கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? இந்த ஒரு டேபும் கிளிக் பண்ணோம்னா எனக்கு ஒரு கண்டென்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து div tag ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். div tag கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று கொடுத்துக்கிறேன். கிளாஸ் அட்ரிபியூட் கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ளே நான் வந்து இந்த டேப்க்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் டேப் ஹைஃபன் கண்டென்ட்டுங்கிற கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? டேப் ஹைஃபன் கண்டென்ட்டுங்கிற கிளாஸ் நேம் கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நான் எத்தனை பேராகிராஃபோ ஹெட்டிங்ஸோ ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் div tag ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே வந்துட்டு நான் ஒரு லாரம் 10ன்னு சொல்லிட்டு ஒரு 10 வேர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை நான் ஒரு 3 காப்பி எடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட் வேர்டு மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2, இதில் வந்துட்டு 3 அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு காமனாக வந்துட்டு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிவிட்டு ஒரு ஐடி நேம் ஒன்று செட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் ஐடி நேம் வந்து செட் பண்ணுறேன். ஸோ எல்லா நேமும் வந்துட்டு எனக்கு யூனிக்காக இருக்கணும். ஸோ ஐடி நேம் வந்து செட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு வந்துட்டு 1ன்னு செட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறதுக்கு ஐடி நேம் வந்துட்டு 3ன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ 3க்கும் 3 ஐடி நேம்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஐடி நேம்ஸை வந்துட்டு இந்த ஆங்கர் டேக்ல நான் லிங்க் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எனக்கு நேவ் 1 இந்த நேவ் 1 இருக்குல்ல, இந்த நேவ் 1 கிளிக் பண்ணோம்னா எனக்கு இந்த 1க்கு போகணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் இடத்துல href அட்ரிபியூட் ஆட் பண்ணிவிட்டு ஹேஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஐடியில் கொடுத்துருக்கோம், அதனால் ஹேஷ் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த கிளாஸ் நேம் 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நேவ் 3க்கு ஒரு href கொடுத்துட்டு இதுக்கு நான் ஹேஷ் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்துட்டு 2ன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இந்த நேவ் 3, இந்த நேவ் 3க்கு ஹேஷ் href அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு ஹேஷ்டேக் கொடுத்துட்டு நான் இடத்துல 3ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நான் இதுக்கு 3 டேப் கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். 3க்கும் ஐடி செட் பண்ணியிருக்கேன் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஐடியை வந்துட்டு இந்த href அட்ரிபியூட்டில் கால் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு 3 கண்டென்ட்ஸுமே வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. எனக்கு இந்த டேபை கிளிக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும், மற்றபடி எனக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ அந்த ஒரு டேப்லேயும் வந்துட்டு நான் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் அட்ரிபியூட்டில் வந்துட்டு டேப் ஹைஃபன் பேன் அப்படிங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு எல்லா கண்டென்ட்ஸுமே வந்துட்டு எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் நேவ் 3 கிளிக் பண்ணுறேன், எனக்கு அந்த கண்டென்ட்ஸ் டிஸ்பிளே ஆகுது. நேவ் 4 கிளிக் பண்ணுறேன், எனக்கு அந்த கண்டென்ட்ஸ் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நேவ் 1 கிளிக் பண்ணுறேன், எனக்கு அந்த கண்டென்ட்ஸ் டிஸ்பிளே ஆகுது. எந்த டேபை கிளிக் பண்ணுறோமோ அந்த டேபுக்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ டேப் பேனுங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது எல்லா கண்டென்ட்ஸ்க்குமே காமனாக ஃபேடுங்கிற கிளாஸ் நேம் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நமக்கு ஒரு சிம்பிள் அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி ஃபேட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன டேபை கிளிக் பண்ணுறோமோ அந்த டேபில் நமக்கு அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம சிம்பிளாக வந்துட்டு ஜஸ்ட் நேவ் கிளாஸஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு நேவிகேஷன்ஸ் பாரை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ மெயின் நேவை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நேவுங்கிற கிளாஸ் நேம் வந்துட்டு மெயின் யூஎல்ல செட் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் அந்த கண்டென்ட்ஸை வந்துட்டு நம்ம ஜஸ்டிஃபை அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ அது ஹரிசாண்டல் வைஸ் இல்லாமல் எனக்கு வெர்டிக்கல் வைஸ் செட் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்ஸ் காலம்ஸ். ஓகே, ஸோ அந்த உள்ளே இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்ஸும் வந்துட்டு எனக்கு டேப் மேலேயோ இல்லை பில்ஸ்லையோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதே கண்டென்ட்ஸை வந்து நான் டேப்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு நேவ் 1 இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் அந்த நேவிகேஷன்ஸ் பாரே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி விசிபிளாக அது வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் ப்ளூ கலரில் இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு டேப் மாதிரி கீழே வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து நேவ் டேப்ஸ் அண்ட் நேவ் பில்ஸ் யூஸ் பண்ணி அந்த நேவிகேஷன் டேப்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் அந்த நேம் உள்ள இருக்கிற ஒவ்வொரு நேம் ஐட்டம்ஸும் நம்ம நேம் ஐட்டம்ஸுங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உள்ள இருக்கிற லிங்க்கை வந்துட்டு நேம் லிங்க் யூஸ் பண்ணி ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஓகே. சப்போஸ் நீங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த நேம் ஐட்டமில் ட்ராப் டவுனுங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிட்டு ஸோ நீங்கள் எந்த லிங்க்கை கிளிக் பண்ண போறீங்களோ அந்த லிங்க்ல அந்த கர்சர் ஆட் பண்ணுறதுக்கு ட்ராப் டவுன் டாகுல் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிட்டு அந்த கர்சரை அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த டாகுல் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடணும். ஸோ இந்த டேப் எதுக்குன்னா அந்த டேப் ஒரு டேபை நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த டேப் சேஞ்ச் ஆகிறதுக்காக அந்த டேபை நம்ம ட்ரிகர் பண்ணுறதுக்காக இந்த டாகுல் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ட்ராப் டவுன் மெனுக்கும் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ணோம்னா எல்லா மெனுஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே. சப்போஸ் நம்ம ஒவ்வொரு ஐட்டம்ஸும் கிளிக் பண்ணும்போது நமக்கு ஐட்டம்ஸ் விசிபிளாக தெரியணும் அப்படின்னா அந்த டேப் கண்டென்ட்ஸ்குள்ளே அந்த டேப் பேனுங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஐடியை இந்த ஹெச்டிஎஃப்குள்ளே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கண்டென்ட்ஸும் நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு கண்டென்ட்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த நேம் யூட்டிலிட்டிஸ் இன் பூட்ஸ்ட்ராப். ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் நேம் பார் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.